வணக்கம். அரபிக்கடலின் ராணி அப்படின்னு ரொம்ப பெருமையா அழைக்கப்படுற கொச்சி நகரம் ஒட்டுமொத்த உலக வியாபாரத்தையும் எப்படி தலைகீழா மாத்திச்சு, அந்த சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தை தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு உலக வரைபடத்தையே எப்படி மாற்றி வரைஞ்சுது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான கதைங்க. சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ 1341ல நடந்த ஒரு பயங்கரமான கொடிய வெள்ளம் எப்படி தற்செயலா உலகின் தலை சிறந்த ஒரு வணிக நகரத்தை உருவாக்குச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பொதுவா இயற்கை சீற்றங்கள்னாலே நமக்கு பெரும் அழிவு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா கொச்சியோட வரலாற்றுல அந்த இயற்கையோட பேரழிவு தான் ஒரு மாபெரும் உலகளாவிய வர்த்தக மையத்தோட பிறப்புக்கு அடித்தளமா அமைஞ்சுது. இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. அந்த இயற்கையோட விசித்திரமான விளையாட்டை தான் நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பகுதி 1, கொச்சியின் பிறப்பும் மசாலா வணிகமும். அந்த பெருவெள்ளம் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கடல் வணிகத்துல கேரளா கொடிகட்டி பறந்துட்டு இருந்துச்சு. அரேபியா, சீனா, ரோம் அப்படின்னு உலக நாடுகளையே காந்தம் மாதிரி ஈர்த்த அந்த மாபெரும் பொக்கிஷம் என்ன தெரியுமா? மிளகு, ஏலக்காய், இலவங்கப்பட்டை, அப்புறம் கிராம்பு. இந்த 4 மசாலா பொருட்களுமே அந்த காலத்துல உலகையே ஆட்டி படைச்சதுன்னு தான் சொல்லணும். இதோட தனித்துவமான மனம், சுவை, அபூர்வமான மருத்துவ குணங்கள், இது எல்லாமே உலகெங்கிலும் ஒரு மிகப்பெரிய தேடலை உருவாக்குச்சு. பல 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி ரொம்ப ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு வெளிநாட்டு வணிகர்கள் கேரளாவோட கடற்கரைகளை நோக்கி வந்தாங்கன்னா அதுக்கு இந்த மசாலா பொருட்கள் மேல இருந்த அந்த தீராத மோகம் தான் காரணம். இது வெறுமனே ஒரு வியாபாரம் இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகத்தையே இணைச்ச ஒரு சுவை வேட்டை. அந்த 1341ல வந்த பெருவெள்ளம் ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துச்சு. பல நூற்றாண்டுகளா உலக புகழ்பெற்ற விளங்கிய பழைய முஸ்ரிஸ் துறைமுகம் அந்த வெள்ளத்துல முற்றிலுமா அழிஞ்சு மண்ணோடு மண்ணாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு மாபெரும் நாகரிகத்தோட வர்த்தக மையம் ஒரே ராத்திரியில காணாம போயிடுச்சு. ஆனா இங்க தான் இயற்கையோட விசித்திரத்தை பார்க்கணும். அதே பெருவெள்ளம் தற்செயலா கடல்ல ஒரு ஆழமான பகுதியை உருவாக்குச்சு. அதுதான் புதிய கொச்சி துறைமுகம். இந்த ஆழமான கடல் பகுதி காரணமா மிகப்பெரிய வெளிநாட்டு கப்பல்களால ரொம்ப ஈஸியா உள்ள வர முடிஞ்சுது. அதாவது ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து ஒரு புதிய சகாப்தமே பிறந்துச்சு. இதுதான் கொச்சியோட அசுர வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொச்சி ஒரு சின்ன உள்ளூர் ராஜ்யமா தான் இருந்துச்சு. ஆனா கொச்சி அரசர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா வெளிநாட்டு வணிகர்கள் கூட அதிக அளவு நட்பு பாராட்டி பெரும் லாபம் ஈட்டினாங்க. அவங்களோட செல்வமும் பெருகிச்சு. ஆனா ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு பக்கத்திலேயே ரொம்ப பலம் வாய்ந்த சமுத்திரி அரசர்களோட அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வெளிநாட்டவர்கள் கூட பிரம்மாண்டமான வியாபாரம், இன்னொரு பக்கம் உள்ளூர் எதிரிகள் கிட்ட இருந்து தங்களை தற்காத்துக்க வேண்டிய போராட்டம். இது கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். இந்த தொடர்ச்சியான பதட்டமான சூழ்நிலை கொச்சியை எப்பவுமே ஒருவித உஷார் நிலையிலே வச்சிருந்துச்சு. இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி எழும். உள்ளூர் அரசர்களுக்கு இடையில நடந்த அந்த சின்னஞ்சிறு மோதல்கள் எப்படி திடீர்னு உலக வல்லரசுகள் மசாலா வணிகத்தை ஆள்றதுக்காக நடத்தின ஒரு மாபெரும் சர்வதேச போர்க்களமா மாறுச்சு? இந்தியாவோட ஒரு சின்ன மூலையில நடந்த நிகழ்வு எப்படி ஒட்டுமொத்த ஐரோப்பிய அரசர்களோட தூக்கத்தை கெடுத்துச்சு, அதை பத்தி பார்க்கலாம். பகுதி 2, போர்ச்சுகீசியர்களின் வருகையும் அவங்களோட ஆதிக்கமும். இந்திய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இதுதாங்க. 1498ல வாஸ்கோடா காமா இந்தியா வந்து இறங்கின சில வருஷங்கள்லயே நிலைமை முற்றிலுமா தலைகீழா மாறிடுச்சு. ஐரோப்பிய வல்லரசுகள் கேரளாவோட அபரிமிதமான செல்வத்தின் மேல தங்களோட பார்வையை திருப்புனாங்க. அவங்க சாதாரணமா வரல, பெரும் ஆயுதங்களோடும் அதிகாரத்தோடும் வந்தாங்க. 1503ல போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில தங்களோட முதல் கோட்டையை கட்டி அதிகாரத்தை ரொம்ப உறுதியா நிலைநாட்டினாங்க. ஆனா அதிகாரம் யாருக்கும் நிரந்தரம் இல்லையே. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு 1663ல டச்சுக்காரர்கள் உள்ளே வந்து போர்ச்சுகீசியர்களை தோற்கடிச்சு கொச்சியை கைப்பற்றினாங்க. ஒரு சின்ன நகரத்தை கட்டுப்படுத்த அடுத்தடுத்து எப்படி ஒரு மாபெரும் உலகளாவிய அதிகார போட்டி நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சிலிர்ப்பான வரலாறு. இந்த போர்ச்சுகீசியர்கள் வெறுமனே வந்தோம் வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னு போகல. அவங்க கொச்சியோட நிலப்பரப்பையே அப்படியே மாத்தி அமைச்சாங்க. பிரம்மாண்டமான கோட்டைகளையும் தேவாலயங்களையும் கட்டுனாங்க. ரொம்ப பெரிய அளவிலான வணிக மையங்களும் உருவாக்குனாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த மசாலா வர்த்தகத்தையும் தங்களோட இரும்பு பிடிக்குள்ள, அதாவது ஒரு முழுமையான ஏகபோக உரிமைக்குள்ள கொண்டு வந்தாங்க. வேற எந்த நாடும் எந்த வணிகரும் இவங்களோட அனுமதி இல்லாம ஒரு மிளகு கூட வாங்கவோ விற்கவோ முடியாதுங்கிற ஒரு கடுமையான நிலையை உருவாக்குனாங்க. இது கொச்சியை ஒரு சின்ன உள்ளூர் துறைமுகம் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு உலகளாவிய வர்த்தக மையமா முற்றிலுமா உருமாத்துச்சு. இந்த பிரம்மாண்டமான ஏகாதிபத்திய வரலாற்றோட சாட்சியா இன்னைக்கும் ஒரு இடம் இருக்கு தெரியுமா? அதுதான் கொச்சியில இருக்கிற சென்ட் பிரான்சிஸ் தேவாலயம்.
இது இந்தியாவிலேயே இருக்கிற மிக பழமையான ஐரோப்பிய தேவாலயங்கள்ல ஒன்று. இதுல ஒரு வரலாற்று ஆச்சரியம் என்னன்னா, உலக புகழ்பெற்ற கடலோடியான வாஸ்கோடகாமா இறந்தப்போ முதல்ல அவரோட உடல் இந்த தேவாலயத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய அந்த உலகளாவிய அதிகார போட்டியோட வரலாறும் மர்மங்களும் இன்னைக்கும் நாம நேர்ல பார்க்கக்கூடிய இந்த சுவர்களுக்குள்ள உறங்குது அப்படிங்கிறது நினைக்கவே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. பகுதி 3 டச் ஆட்சியும் யூதர்களோட வரலாறும். போர்ச்சுகீசியர்களை விரட்டி அடிச்ச பிறகு டச்சுக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கொச்சியோட உள்கட்டமைப்பு தங்களோட பாணிக்கு மாத்த தொடங்கினாங்க. அவங்க கொச்சியோட கலாச்சாரம் அப்புறம் கட்டிடக்கலையில ஒரு புதிய பரிமாணத்தையே உருவாக்குனாங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்று விளங்குற மட்டாஞ்சேரி அரண்மனை, அதாவது டச்சு அரண்மனை, இவங்களோட காலத்துல உருவானது தான். அது மட்டும் இல்லாம நீர்வழி போக்குவரத்தோட முக்கியத்துவத்தை நல்லா உணர்ந்து பல புதிய கால்வாய்களை வெட்டி அதை மிக சிறப்பா மேம்படுத்தினாங்க. புதிய வணிக மையங்களை உருவாக்கி கொச்சியோட பொருளாதாரத்தை முற்றிலுமா ஒரு புதிய நவீன கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. இதே காலகட்டத்தில் கொச்சியோட வர்த்தக வளர்ச்சியில பல நூற்றாண்டுகளா இங்க வாழ்ந்து வந்த யூத மக்களோட பங்கு மிக மிக முக்கியமானது. அவங்க வெறுமனே சாதாரண குடிமக்களா மட்டும் இல்லாம சர்வதேச வர்த்தகத்துல முக்கிய தூண்களா செயல்பட்டாங்க. இந்தியாவோட பழமையான யூத வழிபாட்டு தலங்கள்ல ஒன்னான பரதேசி சினகாக் இந்த சமூகத்தோட ஆழமான வரலாற்று வேர்களுக்கு இன்னைக்கும் ஒரு வாழும் சாட்சியா திகழுது. கொச்சியோட வர்த்தக வரலாற்றுல ஆழமா வேரூன்றிய இந்த சமூகம் உலகளாவிய வணிக பிணைப்புகளை எப்படி வலுப்படுத்துச்சு அப்படிங்கிறத இந்த இடத்தோட சுவர்கள் இன்னைக்கு நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கு. பகுதி 4 ஆங்கிலேயர்களோட ஆட்சியும் நவீன நகரமா கொச்சியும். காலச்சக்கரம் சுழல சுழல டச்சுக்காரர்களுக்கு பிறகு கொச்சி ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்ததும் கொச்சி ஒரு நவீன பெருநகரமா உருவெடுக்க தொடங்குச்சு. முதல்ல அவங்க பெரிய கப்பல்கள் நிறுத்துற துறைமுக வசதிகளை ரொம்பவே விரிவுபடுத்தினாங்க. அப்புறம் அந்த துறைமுகத்தை நாட்டோட உட்புற பகுதிகளோடு இணைக்க புதிய ரயில்வே மற்றும் சாலைகளை அமைச்சாங்க. இதனால பொருட்கள் ரொம்ப ஈஸியா துறைமுகத்தை வந்து சேருஞ்சு. கடைசியா ரொம்ப மேம்பட்ட கப்பல் போக்குவரத்து மூலமா உலகளாவிய தளவாடங்களோட கொச்சியை முழுமையா இணைச்சாங்க. ஒரு சின்ன கோலனித்துவ வர்த்தகத்தலம் இன்னைக்கு நாம பார்க்குற ஒரு நவீன பெருநகரமா உருமாறுனது இப்படிதாங்க. ருசியான உணவின் மேல இருந்த ஒரு சாதாரண ஆசை ஒட்டுமொத்த உலக வரலாற்றையே எப்படி மாற்றியமைச்சது அப்படிங்கிறதுக்கு கொச்சியோட இந்த வரலாறு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 1341 நடந்த ஒரு சாதாரண வெள்ளம் ஒரு மாபெரும் வர்த்தக சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி உலக வல்லரசுகளை தன் பக்கம் இழுத்துருக்கு. உலக வர்த்தகம் இன்னைக்கு தொடர்ந்து பல பரிமாணங்கள்ல வளர்ந்துட்டே வர்ற இந்த நிலையில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த வெள்ளத்தோட புவியியல் மரபு இந்த அரபிக்கடலின் ராணியோட அடுத்த அத்தியாயத்தை எப்படி வடிவமைக்க போகுது? இது கண்டிப்பா நாம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கேள்வி. வரலாற்றின் இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கொச்சி ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? உலகத்துல எத்தனையோ கடற்கரை நகரங்கள் இருக்கு, ஆனா கொச்சியை மட்டும் ஏன் ஒரு வாழும் அருங்காட்சியகம்னு சொல்றாங்க? அப்படி என்ன தனித்துவம் அங்க இருக்கு? இத பத்தி தான் நாம ஒன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். பகுதி 1 கொச்சி துறைமுகத்தின் முக்கியத்துவம், நகரத்தின் பொருளாதார மற்றும் வரலாற்று உயிர்நாடி. உண்மையிலே சொல்லணும்னா இந்த நகரத்தோட மொத்த உயிர்நாடியே கொச்சி துறைமுகம்தான். இது எப்படி பல பிரம்மாண்டமான துறைகளோட அசுர வளர்ச்சிக்கு அடித்தளமா அமைஞ்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரக்கு ஏற்றுமதி, உலகளாவிய கடல் வணிகம், பாரம்பரிய மீன்பிடி தொழில், அப்புறம் சுற்றுலா, இப்படி இந்த 4 முக்கிய தூண்களுமே இந்த ஒரு துறைமுகத்தை நம்பிதான் இவ்ளோ வேகமா வளர்ந்திருக்கு. சொல்லப்போனா இதுதான் இந்த நகரத்தோட பொருளாதார என்ஜின். பகுதி 2 பழங்கால சீன மீன்பிடி வலைகள், கடந்த காலத்தின் எதிரொலிகள். கொச்சின்னா வெறும் நவீன வணிகம் மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாதுங்க. அதோட வரலாற்று வேர்கள் ரொம்பவே ஆழமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சீனர்களால கொண்டு வரப்பட்டதா சொல்லப்படுற இந்த பழங்கால மீன்பிடி வலைகள் இன்னைக்கும் கொச்சியோட மிகப்பெரிய வரலாற்று அடையாளமா கம்பீரமா நிக்குது. அந்த காலத்து உலக தொடர்புகளுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. அதோட இன்னைக்கு கொச்சியோட மிக முக்கியமான சுற்றுலா சின்னமும் இதுதான். பகுதி 3 நவீன கொச்சியின் பிரம்மாண்ட வளர்ச்சி, வேகமாக விரிவடையும் பெருநகரம். இப்போ இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கவனிச்சாகணும். கொச்சியோட அந்த இரட்டை தன்மையை இது ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான சீன மீன்பிடி வலைகள் அதோட பாரம்பரியத்தை பறைசாற்றுது. இன்னொரு பக்கம் இந்தியாவின் முதல் வாட்டர் மெட்ரோ திட்டம் அதிநவீன தொழில்நுட்பத்தை காட்டுது. பல 100 வருஷத்து பழமையும் இன்னைக்கு நவீனமும் எப்படி இவ்ளோ கச்சிதமா ஒன்னா பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. இன்னைக்கு கேரளாவோட மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்னா கொச்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒரு காலத்துல பழமையான மசாலா வியாபாரம் நடந்த அதே இடத்துல தான் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஐடி நிறுவனங்கள்,
படுவேகமான மெட்ரோ ரயில்கள், மிகப்பெரிய ஷாப்பிங் மால்கள், அப்புறம் உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச துறைமுகம்னு எல்லாம் ரொம்ப வேகமா வளர்ந்து நிக்குது. நிஜமாவே இது முழுமையான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு அசுர பாய்ச்சல்னு தான் சொல்லணும். பகுதி 4. சுற்றுலா பயணிகளின் ஸ்வர்க்கம். உலகளாவிய சுற்றுலா மையத்தை ஆராய்தல். இந்த பழமையும் புதுமையும் கலந்த அந்த மேஜிக் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கொச்சிய ஒரு முழுமையான சுற்றுலா சொர்க்கமா மாத்தியிருக்கு. ஒரு நிமிஷம் இந்த தகவலை கேட்டு ஆச்சரியப்படுங்க. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான மக்கள் கொச்சிக்கு வராங்க. உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் இந்த தனித்துவமான அழகை பார்க்கறதுக்காகவே மக்கள் ஆர்வமா குவிஞ்சுகிட்டு இருக்காங்க. இங்க வர்ற சுற்றுலா பயணிகள் சுத்தி பார்க்கறதுக்கே ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஃபோர்ட் கொச்சி, மரைன் டிரைவ், அப்புறம் செராய் பீச் மாதிரி இடங்கள்ல இயற்கையோட அழகை ரசிக்கிற அதே நேரத்துல மட்டாஞ்சேரி அரண்மனை, ஜூ டவுன் மாதிரி இடங்கள்ல கொச்சியோட பன்முக வரலாற்றையும் தேடி போறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு இடமுமே நமக்காக ஒரு தனித்துவமான கதையை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. பகுதி 5. அரபிக்கடலின் ராணி, கொச்சியின் இறுதி பாரம்பரியம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவின் மிக பழமையான துறைமுக நகரமா இருக்கிறதும், மசாலா வணிகத்தோட மையமா இருக்கிறதும், பல கலாச்சாரங்கள் கலந்த ஒரு இடமா இருக்கிறதும் தான் கொச்சியோட அடையாளம். ஒரு பக்கம் பழமை, இன்னொரு பக்கம் உலகத்தரம் வாய்ந்த நவீனம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல கொச்சி மெயின்டைன் பண்ற அந்த பேலன்ஸ் தான் அதோட மிகப்பெரிய பலம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அரேபியர்கள், சீனர்கள்னு உலகத்தோட பல நாடுகளோட தடங்களை இந்த நகரம் இன்னைக்கும் ரொம்ப பெருமையா சுமந்துகிட்டு இருக்கு. இந்த கலாச்சார தாக்கங்கள் எல்லாம் கொச்சியோட தெருக்கள்லையும், சாப்பாட்டுலையும், கட்டிட கலையிலையும் இன்னைக்கும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சொல்லப்போனா இது உலக கலாச்சாரங்களோட ஒரு உண்மையான சங்கமம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு இந்த மேற்கோள் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. கொச்சிங்கிறது இந்தியாவின் கடல் வரலாற்றை சொல்லும் ஒரு உயிருள்ள அருங்காட்சியகம். ஆமாங்க, ஒரு நகரம் தன்னோட பாரம்பரியத்தை துளி கூட அழிக்காம அதே நேரத்துல எப்படி இவ்ளோ வேகமா நவீனம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு கொச்சி ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். இது ஏதோ பழைய கட்டிடங்களோட தொகுப்பு கிடையாது, துடிப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு வாழும் வரலாறு. அரபிக்கடலின் ராணி கடந்த காலத்தோட அந்த கம்பீரமான பெருமையையும் எதிர்காலத்தோட அசுர வளர்ச்சியையும் ரொம்ப கச்சிதமா ஒன்னா சேர்த்ததால தான் கொச்சி இந்த மாபெரும் பட்டத்தை முழு தகுதியோட தன் வசப்படுத்தியிருக்கு. இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போக விரும்புறேன். பல 100 வருஷங்களா பல நாடுகளோட தடங்களை சுமந்து நிக்கிற இந்த அழகிய நகரம் இன்னைக்கும் தன்னோட அபாரமான வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி என்றால் அடுத்த 100 வருஷத்துல எதிர்கால சந்ததியினருக்காக கொச்சி என்னென்ன புதிய கலாச்சார தடங்களை விட்டுட்டு போகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்தோட இணைஞ்சிருங்க.